2026ஆம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2026ஆம் ஆண்டில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா நம்ம சிம்ம ராசிக்காரங்களும் சொல்லுவோம். ஏன்னா தலையிலே கேது உட்காந்துருக்கார். பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த நிதானம் ஒரு பொறுமை அப்படின்றது இருக்காது. ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்களாக இருக்கவங்களுக்கு ஒரு ஆள் ஒரு குறையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களால தயத்துக்கவே முடியாது. ஸோ தன்னோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த காலகட்டம் செம்மையாக பாடம் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாதி நாட்களாகவே உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இனி வரப்போகிற நாட்களுமே ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. அவமானம் மீன்ஸ் எப்படின்னா, கேட்கக்கூடாத இடத்துலலாம் போய் பணம் கேட்டேன். ஒவ்வொருத்தருடைய நிலைகளும் எனக்கு தெரிய வந்தது. சொந்தக்காரனா யாரெல்லாம் நம்பினேன், ஃப்ரெண்டாக யாரை நம்பினேன், இவங்கெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்கன்னு யாராலும் நினைச்சாங்களோ அவங்களால ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு அதன் மூலமா மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம சிம்மத்தில் இருக்கவங்க. இதனுடைய நிலைகளை அவங்க மாற்றணும் முயற்சி எடுப்பாங்க. என்னெல்லாம் இவன் குறை சொல்றதா, இவங்ககிட்டலாம் போய் நின்றுட்டனேன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். ஏன்னா கடந்த காலங்களாகவே கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தொழிலில் தொட்டதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்குது, தடையாகவே இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பெரிய ஆளாக வரணும்னு நினச்சி நானும் முயற்சி எடுக்கிறேன். எனக்கு தெரியாத வித்தையே கிடையாது, எல்லா தொழிலும் இறங்கி செய்கிறேன். நான் ஒரு முதலாளித்துவமாக இருந்தால் இன்றைக்கி இறங்கி ஒரு தொழிலாளி அளவுக்கு வேலை செய்கிறேன். ஆனாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. எவ்வளோ முதல் போட்டு அத்தனையும் ஒரு நஷ்டத்தில் மட்டுமே சந்திச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் புதுசாக முயற்சி எடுக்கணுன்றதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துறது நல்லது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எளிமையாக இருக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு பெருங்கடனை வாங்கி பெரிய லாக் ஆகக்கூடிய ஒரு அகல பாதத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம், நம்மளை யாருமே மதிக்கலை, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தன்னுடைய தன்னுடைய ஒய்ஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட இயல்பான நிலையிலேருந்து ரொம்ப இறங்கி வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். இதெல்லாம் தன்னோட குடும்பத்துக்காக நம்ம விட்டு கொடுக்குறோன்ட்டு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லாமல் குடும்பம் பிரிவினைக்கு போகாமல் இருக்கும். உங்களுடைய இயல்பான நிலையிலேருந்து நீங்கள் இறங்கி வர்றது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சால சிறந்த காலகட்டமாக இருக்கும். வரப்போகிற நாட்களில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்னு பொறுமையே நிதானம் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த 2026 உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா அவசரமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களோட பேர் கெட்டு போகுதோ, எனக்கு அவமானம், அதாவது புகழ் அந்தஸ்து கீர்த்தியவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்களால் இவ்வளோ பெரிய சர்க்கிள்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. பெருங்கடனை வாங்கி பெரிய பிரச்சனைக்கு ஆளாகாதீங்க. அதே மாதிரி உறவுகளாலேயே நீங்கள் தூத்தப்படக்கூடிய நிலைகள் வரலாம். நீங்களும் உங்களுக்கு மதிக்கக்கூடிய ஆட்களே தூத்தப்படக்கூடிய நிலை இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும். நிச்சயமாம். இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. எப்பயுமே தீரா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இங்கே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோளிங்கர்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்ற பட்சத்தில் வீட்டில் ஒரு லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோவோ அல்லது சிலைகளோ வாங்கி வச்சு கூட, சிலைன்றதை விட ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு பானகரம் வச்சு வழிபட்டுட்டு வரும்போது இவங்களுடைய தீரா கடன் பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மை உண்டு. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு நரம்பு தொடர்பான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக செலுத்திக்கணும். ஏன்னா மன உளைச்சல் இருந்தாலே என்ன அவங்க ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலை பாதிக்கும். ஸோ உடல்நிலையில் ரொம்ப ஒரு அக்கறை காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எக்ஸசைஸு இது மாதிரி நம்ம தன்னோட ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இவங்களை பிஸியாக வச்சுக்கணும். உட்காந்துட்டேன் எனக்கு வேலை சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காராமல் இவங்களை வேறு விதமாக இவங்களோட மைண்டை ட்ரைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கின போக்குவரத்தில் எவனா ஒருத்தர் இடிச்சுட்டு போகிறானா பின்னாடியே போய் அவனை ஏன்டா நீ அடிச்சுன்னு சொல்லி சண்டை போட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டிய அமைப்பை கொடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானத்தை காக்கிறது ரொம்ப நல்லது. அவசரமாக வண்டி வாங்கின போக்குவரத்தில் வெளியில் போகும்போது ரொம்ப நிதானமாக போகணும். யாரு கூடயும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, முன்னாடி கிளம்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரப்போது தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.